நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை மீன்வளம் மற்றும் மீனவர் தின விழாவில் மீன்பிடி தடைக்காலத்திற்கு நிவாரணம் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். உலக மீன்வளம் மற்றும் மீனவர் தின விழா மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மங்கலட்சுமி திருமண நிலையத்தில் கொண்டாடப்பட்டது. விழாவில் மீன்வளத்துறை சிறப்பு செயலர் மேத்யூ சாமுவேல் வரவேற்புரையினையும் அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையுரையினையும் வழங்கினார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி குத்துவிளக்கேற்றி விழாவினை துவக்கி வைத்து பேசுகையில், மீனவர்கள் படும் சிரமத்தை நாங்கள் அறிவோம். சுனாமி வீடுகளில் உள்ள பிரச்சினைகளுக்கு அரசே பொறுப்பேற்கும். கடலில் மீன்பிடிக்க சென்று காணாமல் போனவர்களின் குடும்பத்திற்கு நிவாரணத் தொகை 1 லட்சத்திலிருந்து 2.5 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். விசைப்படகுகளை பழுது பார்க்க வழங்கப்பட்டு வரும் 20,000 30,000 உயர்த்தி வழங்கப்படும். அதுபோன்று மீனவ மாணவர்கள் கல்வி உதவித்தொகை 4000 மற்றும் 5000 என்பது 5000 மற்றும் 7000 என உயர்த்தி வழங்கப்படும். மற்றும் மீன் அங்காடிகள் அனைத்தும் சீரமைக்கப்படும். கிழக்கு கடற்கரை சாலையில் மீன் அங்காடி அமைத்து தரப்படும் என்று பேசினார். தொடர்ந்து சட்டப்பேரவைத் தலைவர் சபாபதி, அமைச்சர்கள் சந்திரகாசு, ராஜவேலு, தியாகராஜன், துணை சபாநாயகர் TPR செல்வம், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு கொறடா நேரு, அன்பழகன், கல்யாண சுந்தரம், லட்சுமி நாராயணன், நந்தா சரவணன், புருஷோத்தமன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் 10ஆம் வகுப்பு மற்றும் மேல்நிலை பொதுத் தேர்வுகளில் 75% மேல் மதிப்பெண்கள் பெற்ற மீனவ மாணவ மாணவியர்களுக்கு ரொக்கப் பரிசும், மீன் விற்பனை செய்யும் மீனவ மகளிருக்கு 75% மானிய விலையில் மீன் விற்பனை சாதனமும் வழங்கப்பட்டது. மீனவ கிராம பஞ்சாயத்தாரும் மீனவ பொதுமக்களும் மீன் வளத்துறை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் கலந்து கொண்ட விழாவின் நிறைவில் இயக்குநர் பொறுப்பில் உள்ள இளங்கோவன் நன்றி கூறினார். புதுவை முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் கட்சி மேலிட அழைப்பை ஏற்று திடீரென டெல்லி புறப்பட்டு சென்றனர். புதுவை சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான வைத்திலிங்கத்தையும் மாநில காங்கிரஸ் தலைவருமான AV சுப்பிரமணியத்தையும் டெல்லி வருமாறு கட்சி மேலிடம் அழைப்பு விடுத்திருந்தது. இந்த திடீர் அழைப்பை ஏற்று இருவரும் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளனர். டெல்லியில் அவர்கள் கட்சித் தலைவர் மாற்றம் மற்றும் NR காங்கிரஸ் அரசின் செயல்பாடுகள் குறித்து கட்சி தலைமையிடம் ஆலோசனை நடத்துவார்கள் என்று கூறப்படுகிறது. இந்த இருவரின் டெல்லி பயணம் புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை அரசு துறை இயக்குநர்கள் அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் மற்றும் முன்னாள் கலெக்டர் ராகேஷ் சந்திராவுக்கு மீண்டும் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் பணியாற்றி வரும் அரசு துறை இயக்குநர்களை அதிரடியாக இடமாற்றம் செய்து ஆளுநர் இக்பால் சிங் உத்தரவுப்படி தலைமை செயலர் சத்யவதி ஆணை பிறப்பித்துள்ளார். அதன்படி முன்னாள் கலெக்டர் ராகேஷ் சந்திரா கூட்டுறவுத்துறை, குடிமைப்பொருள் வழங்கல் துறை, கலை பண்பாட்டுத்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். மற்றும் அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்குநர் சுந்தரவடிவேலு உள்ளாட்சித்துறை இயக்குநராகவும் அவருக்கு கூடுதல் பொறுப்பாக அறிவியல் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் இயக்குநர் பதவி ஒதுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பஞ்சாலை கழக இணை மேலாண் இயக்குநர் கூட்டுறவு சர்க்கரை ஆலை கழக மேலாண் இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார். மற்றும் பஞ்சாலை கழக இணை மேலாண் இயக்குநர் பதவியையும் கூடுதலாக கவனிப்பார். மேலும் பிப்டிக் மேலாண் இயக்குநர் வல்லவன் பள்ளி கல்வித்துறை இயக்குநராகவும், கட்டாயம் காத்திருப்போர் பட்டியலில் இருந்த கிருஷ்ணகுமார் சிங் தொழில்துறை இயக்குநராகவும், கூடுதல் பொறுப்பாக மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் பதவியை அவர் கூடுதல் பொறுப்பாக கவனிக்க வேண்டும் என்றும், உள்துறை இணை செயலாளர் குமாருக்கு தகவல் தொழில்நுட்ப இயக்குநர் மற்றும் உழவர்கரை நகராட்சி ஆணையர் பதவி கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுவை ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சியை அமைச்சர் ராஜவேலு தலைமையில் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுவை மண்டல அளவிலான அறிவியல் கண்காட்சி பள்ளிக்கல்வி இயக்ககம் சார்பில் ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. அமைச்சர் ராஜவேலு தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு கண்காட்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். துவக்க நிலை, உயர்நிலை, மேல்நிலைப் பள்ளி ஆகிய பிரிவுகளில் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 190 காட்சிப் பொருட்களும், தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 157 காட்சிப் பொருட்களும் இடம்பெற்றிருந்த கண்காட்சியின் துவக்க விழாவில் கல்வித்துறை செயலர் ஸ்ரீகாந்த் வாழ்த்துரை வழங்கிட, சிறப்பு அழைப்பாளர்களாக இயக்குநர் பன்னீர்செல்வம், இணை இயக்குநர் கிருட்டினராசு, முதன்மை கல்வி அலுவலர் அனுமந்தன், துணை இயக்குநர்கள் மீனாட்சி, ரகுபாலன், மாநில பயிற்சி மைய அதிகாரி கிருஷ்ணன்,
அனைவருக்கும் கல்வி இயக்கம் இயக்குநர் பார்த்தசாரதி உள்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் திரளான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வனுக்கு பாப்ஸ்கோ தலைவர் பதவி வழங்கி அதற்கான ஆணையை அரசின் இணை செயலாளர் பிரியதர்ஷினி பிறப்பித்தார். புதுவையில் முதல்வர் ரங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியில் 4 அமைச்சர்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர் பதவியிலும் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். மற்றும் சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் VMC சிவக்குமாருக்கு காரைக்கால் வளர்ச்சிக்குழு தலைவர் பதவியும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் PR சிவா, அங்காளன், கார்த்திகேயன், அசோகானந்த் ஆகியோருக்கு வாரிய தலைவர் பதவியும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திராநகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தமிழ்ச்செல்வனுக்கு பதவி வழங்கப்படாமல் இருந்தது. தற்பொழுது அவருக்கு பாப்ஸ்கோ தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஆணையை ஆளுநரின் உத்தரவுப்படி இணை செயலாளர் பிரியதர்ஷினி பிறப்பித்தார். எனது மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட வடமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் ரேஷன் கடையை மாற்றப்போவதாக கூறி பொதுமக்களிடம் அட்டைக்கு 50 ரூபாய் வசூல் செய்தவர்களை கண்டிப்பதாகவும் பொதுமக்கள் கொடுத்த பணத்தை திரும்பப் பெற்றுக் கொள்ளுமாறும் சட்டமன்ற உறுப்பினர் தேனி ஜெயக்குமார் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், எனது மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட வடமங்கலம் கிராமத்தில் இயங்கி வரும் ரேஷன் கடையை மங்களம் கிராமத்திற்கு மாற்றப்போவதாக சிலர் அந்த கிராம மக்களிடம் கூறி ஒரு ரேஷன் அட்டைக்கு 50 ரூபாய் வீதம் 400 பேரிடம் வசூல் செய்துள்ளனர். இந்த செயல் மிகவும் கண்டிக்கத்தக்கது. இக்காரணத்தை கொண்டும் வடமங்கலம் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையை மாற்ற முடியாது. எனவே பொதுமக்கள் யாரும் பீதியடைய வேண்டாம். ஆகவே நீங்கள் செலுத்திய பணத்தை கொடுத்தவர்களிடம் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக் கொள்கிறேன் என்று கூறினார். எனது மங்களம் தொகுதியில் வடமங்கலம் கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையை மங்களம் கிராமத்துக்கு மாற்றிவிடுவோம் என்று சில பேர் பொதுமக்களை மிரட்டி ரூபாய் 50 ரூபாய் ஒரு ரேஷன் கார்டு வாங்குறாங்க. அது கண்டிப்பாக அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பொதுமக்கள் யாரும் பீதி அடைய வேண்டாம். வடமங்கலம் கிராமத்தில் நான் அமைச்சராக இருந்தபோது எடுத்துக்கொண்டு வந்த அந்த ரேஷன் கடை கண்டிப்பாக மாற்றப்பட மாட்டாது. பொதுமக்கள் எந்த மிரட்டலுக்கும் பயப்படாமல் கேட்கின்ற பணத்தை கொடுக்க வேண்டாம் என்று மக்களை வடமங்கலம் கிராமத்து மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களுக்கு கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி திருப்பி கொடுக்காத பட்சத்தில் என்னிடம் புகார் கொடுக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த பணத்தை திருப்பி கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். புதுவை கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் வாலிபர் கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகள் 5 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது என்று SSP சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக SSP சந்திரன் கூறுகையில், கண்டாக்டர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் 20ஆம் தேதி அருண், ஜான் என்கிற ஜான் கிளாத், செல்வம் என்கிற ஃபிகில் ஆகிய 4வரும் முன்விரோதம் காரணமாக தனது சகோதரர் சத்தியமூர்த்தி என்பவரை கத்தியால் குத்தி கல்லால் தாக்கி கொலை செய்ததாக புகார் அளித்தார். அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து நடத்திய விசாரணையில் அவர் புகார் அளித்த 4வருடன் பசுபதி மற்றும் விஜய் ஆகிய 6 பேர் சேர்ந்து கொலை செய்தது தெரியவந்தது. தொடர்ந்து ஒதியஞ்சாலை போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் விஜய் என்ற குற்றவாளியை தவிர முக்கிய குற்றவாளிகளான 5 பேரை வட்ட ஆய்வாளர் ரகுநாயகம் கடலூர் பேருந்து நிலையத்தில் கைது செய்து ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தார். அப்போது குற்றவாளிகள் தாமாகவே முன்வந்து ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தனர் மற்றும் அவர்கள் கொலைக்கு பயன்படுத்திய கத்திகள், சிமெண்ட் கான்கிரீட்கள், ரத்தக்கரை படிந்த ஆடைகள் பறிமுதல் செய்தனர் என்றும், மேலும் இந்த வழக்கிற்கு சிறப்பு அதிரடிப்படை ஆய்வாளர் மற்றும் அவரது குழுவினரும் உருளையன்பேட்டை வட்ட குற்ற தடுப்பு குழுவினரும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள் என்ற அவர், குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் என்றும், தலைமறைவாக உள்ள குற்றவாளியை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். நேற்று காலையில் 20ஆம் தேதி சத்யசீலன் அப்படி சொல்ற ஒரு மர்டர் பண்ணப்பட்டாரு ஒதியன்சாலை போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல. அதனுடைய அடிப்படையில் அவருடைய தம்பி சதீஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதனுடைய அடிப்படையில் மர்டர் கேஸ் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம். அதனுடைய அடிப்படையில் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போதே யார் யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டாங்க. 4 அக்யூஸ்ட் அதில் அருண், அப்புறம் செல்வம், ஜான், இந்த 4 பேரும் சொல்லியிருந்தாங்க. அந்த 4 பேர்த்தையும் வித்தின் 24 ஹவர்ஸ்க்குள்ள 24 மணி நேரத்துக்குள்ள எங்கள் காவல்துறை சேர்ந்த டீம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒதியன்சாலை SP நார்த்துடைய தலைமையில் கிரைம் டீம் எல்லாம் சேர்ந்து வித்தின் 24 ஹவர்ஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. STF டீமும்
இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணி கேட்கும்போது இன்னும் 2 பேர் பசுபதி, விஜி அப்படி சொல்லிட்டு இன்னும் 2 பேர் அதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதுல பசுபதியை நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் விஜய் இன்னும் அப்ஸ்காண்டிங் இருக்காரு. அவரையும் கூடிய சீக்கிரத்தில் அரெஸ்ட் பண்ணக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த கேஸ் முழுக்க முன்விரோதத்தால தான் நடந்திருக்கு. இதனுடைய அடிப்படையில் இவங்களை அரெஸ்ட் பண்ணிக்கிறோம். இப்ப குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தின் முன்னால இவங்களை நிறுத்த போறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.